டிஜே கண்ட்ரோல் இல்லாமல் டிஜேயிங் பண்ண முடியுமா? இந்த கண்ட்ரோல் அவசியமா? இந்த மாதிரி டிஜேயிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் டிஜேயிங் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி நான் சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம்டிஜே அகாடமி. என் பேர் டிஜே ராகுல். இனி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து டிஜே கண்ட்ரோல் இல்லாமல் எப்படி டிஜேயிங் பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. விஎம்டிஜே அகாடமி சென்னையிலே பெஸ்ட் டிஜே அண்ட் மியூசிக் ப்ரொடக்ஷன் அகாடமி. ஸோ நீங்களும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணுமா? விஎம்டிஜே அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். விஎம்டிஜே அகாடமியில் வந்து நிறைய கோர்சஸ் டீச் பண்ணுறோம். ப்ரொஃபஷனல் வெட்டிங் டிஜே டு கிளப் டிஜே வரைக்கும் டீச் பண்ணுறோம். நிறைய டெக்னிக்ஸ் இங்கே டீச் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலாக க்ளீன் மிக்சிங் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விஎம்டிஜே அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் கோர்ஸ் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் கால் பண்ணி கோர்ஸ் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாமா? டிஜேயிங் கண்ட்ரோலர், அதாவது இந்த மாதிரி டிஜேயிங் கண்ட்ரோலர்ஸ் இல்லாமல் உங்களால் டிஜேயிங் பண்ண முடியுமா? பண்ண முடியும். நானே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். டிஜே கண்ட்ரோல் இல்லாமையே வெறும் லேப்டாப் வச்சு டிஜேயிங் பண்ணுறது நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். என்னோட பிளேலிஸ்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோ. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நான் ஆட்டோமிக்ஸ் பற்றி பேசியிருப்பேன். டிஜேயிங்கில் ஆட்டோமிக்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் டிஜேயிங் பண்ணலாம் கண்ட்ரோல் இல்லாமையே. இந்த வீடியோ வந்து ஆட்டோமிக்ஸ்லேயே வந்து நெக்ஸ்ட் லெவல். ஸோ அது எப்படி நான் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த டெக்னிக் வந்து ப்ரொஃபஷனல் டிஜேயிங் கிடையாது. இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் டிஜேயிங். அதாவது நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே டிஜேயிங் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே டிஜேயிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம். இது ப்ரொஃபஷனல் ப்ளே பண்ண முடியாது. ப்ரொஃபஷனல் டிஜேயிங் வந்து கிடையாது. இது வந்து ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் டிஜேயிங். அதாவது நீங்கள் டிஜேயிங் இண்டஸ்ட்ரியில் வரும்னு ஆசைப்படுறீங்க, உங்களோட சாங் லிஸ்ட் வந்து ஆடியன்ஸ் பிடிக்குமா, இந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். கண்ட்ரோல் இப்பயே வாங்கலாமா இல்லை கற்றுட்டு வாங்கலாமான்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். இப்போ நான் காட்டுற டுட்டோரியல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டுட்டோரியல் நீங்கள் வந்து சக்சீட் ஆயிட்டீங்கன்னா உடனே விஎம்டிஜே அகாடமி சென்னை இங்கே கால் பண்ணுங்கள். உங்களோட நெக்ஸ்ட் லெவல் கோர்ஸை நாங்கள் சொல்கிறோம், அது நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா Traktor Pro 3. இது வந்து எல்லா டிஜே சாஃப்ட்வேருமே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் இதில் எப்படி பண்ணுறது நான் காட்டுறேன். ஸோ நான் வந்து ஆட்டோமிக்ஸ்னு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைலுக்குள்ளே ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அந்த பிளேலிஸ்ட். இதெல்லாமே நான் ஆட்டோமிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்படி பண்ணுறது நான் அதுவும் சொல்கிறேன், பாருங்கள். ஆட்டோமிக்ஸ் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து சாங் ப்ளே பண்ணி கடைசியில் வந்து மிக்ஸ் பண்ணுறது ஒரு வகை. ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து சாங் வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ணாமல் நடுவில் மிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நடுவிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாங் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. நான் ட்ராக்கை லாங்காக போட முடியாது, போட்டால் எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். அதனால் அந்த மிக்சிங் பாயிண்ட் மட்டும் நான் போட்டு காட்டுறேன். தொடவே இல்லை, கரெக்டாக மிக்ஸ் ஆகும் பாருங்கள். ஃபேடர்ஸ் பார்த்தீங்களா, அதுவே ஏறி இறங்கிருச்சு. ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான். ஸோ இது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இது ஆட்டோ மிக்ஸ் பண்ணணும். ஸோ எங்கே நான் ஆட்டோ மிக்ஸ் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணிட்டு அந்த இடத்துல நான் வந்து ஒரு கியூ மார்க்கர் போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் ஆட்டோ மிக்ஸ் பண்ணணும். ஸோ நாங்கள் கியூ மார்க்கர் போட்டுக்கிறேன். இந்த ஆர் மார்க்கர் ப்ளஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும். இதில் கியூ ப்ளஸ் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து ஒரு கியூ பாயிண்ட் போட்டுக்கலாம் 4. ஸோ 4 இங்கே போட்டுக்கிறேன். கியூ பாயிண்ட்டை வந்து நம்ம மாற்றணும். ஸோ இங்கே ஒரு ஏரோ மார்க்கில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இங்கே வந்து ஃபேட் அவுட். இதுதான் வந்து இந்த சாங்கோட எண்டிங். ஸோ நம்ம ஃபேட் அவுட் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் டெக் பீல் வந்து ஃபேடின் கொடுக்கணும். ஸோ இந்த கியூ பாயிண்ட் இருக்குல்ல, நம்பர் 2. இப்போ இந்த ஏரோ மார்க் கீழே ப்ரெஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஃபேட் இன் கொடுக்கணும். ஸோ இப்போ ஃபேட் இன் மார்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ப்ளே பண்ண அப்புறம் இங்கே க்ரூஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். எங்கே நீங்கள் கியூ மார்க்கர் இன் அண்ட் அவுட் கொடுத்துருக்கீங்களோ அந்த இடத்துல. இப்போ பாருங்கள், பாருங்க மிக்ஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. ஃபேடர்ஸ் பாருங்க, அதுவே இன்க்ரீஸ் ஆகுது, அதே டிக்ரீஸ் ஆகுது. ஏஐ ஆட்டோமேட்டிக்கா சாங் வந்து அதே மிக்ஸ் ஆகிடும். சேனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிடும். சூப்பராக மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் டிஜேயிங் பண்ண நினச்சிங்கன்னா ப்ரொஃபஷனல் டிஜேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் கண்ட்ரோலில் பிரச்சனை ஆயிடுச்சு, கண்ட்ரோல் ஒர்க் பண்ணலன்னா இந்த மாதிரி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அந்த ஷோவை முடிக்கலாம். இது ஆட்டோமிக் செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸில் போன அப்புறம் இந்த மிக்சர் செட்டிங்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து இந்த கிராஸ்ஃபேட் மிக்ஸு ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மிக்சிங் எக்ஸ்டெண்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த கிராஸ்ஃபேட் மிக்ஸை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த சாங்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண நினச்சிங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய டிஜேயிங் டெக்னிக்ஸ் அண்ட் டிப்ஸை பற்றி போட்டிருக்கேன். எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ see you on next video. Bye from DJ Rahul.